ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான டூட்டி ஃப்ரூட்டி டீ கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். பேக்கரியில கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து நம்ம வீட்டிலேயே ஓவன் இல்லாம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 250 ml கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் முட்டையோட வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் முட்டையாக இருந்தால் 4 முட்டை எடுத்துக்கோங்க. இதோட முட்டையோட வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் தனியாக பிரிச்சுக்கலாம். வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் தனியாக பிரித்து பீட் பண்ணும்போது கேக் வந்து ரொம்பவும் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இங்கே 4 முட்டையோட வெள்ளை கரு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளை கருவில் மஞ்சள் கரு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வெள்ளை கரு வந்து நல்லா பீட் ஆகும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். முட்டையும் நல்லா க்ரீமியா வரணும். அதனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த மஞ்சள் கரு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்ல அப்படின்னா, அதுக்கு பதிலா நீங்க வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும்போது தான் கரெக்ட்டான பேக்கரி டேஸ்ட்ல வந்து கேக் கிடைக்கும். கடைசியா இதில ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலா நம்ம பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மைதாவும், பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்றதுக்கு பீட்டர்லயே லோ ஸ்பீட்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம டீ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த டூட்டி ஃப்ரூட்டி, அத வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் பேட்டர்ல பாலெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும்.
இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே 8 இன்ச் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருக்கு. பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிப்பியோடு உங்களை பார்க்குறேன்.